ஒரு மிக்சி ஜாரில் 4 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதோட தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. பிரியாணி இலை மட்டும் போட வேண்டாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்கிருச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற 10 பல் பூண்டு இதையும் சேர்த்துக்குங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா எவ்வளோ தூரம் ப்ரௌன் கலராக வதங்குதோ அதுக்கு தகுந்தவரை தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த இதையும் சேர்த்துக்கலாம். இதோட தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து ப்ரௌன் கலராக இருக்கிறதுக்கு வந்து நம்ம சேர்க்குறோம் பார்த்திங்களா, அந்த பட்டை அதான் இதுக்கு காரணம். அந்த கலர் அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறதுக்கு. இப்போ 50 தயிர் சேர்த்துக்கோங்க. 50 கிராம். நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கல, அதனால் தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்காதனால தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். 50 ml சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். $400 கிராம் அரிசி போட்டிருக்கோம். 1/2 கிலோவுக்கு சிக்கன் இருக்குது. 1/2 கிலோவுக்கு அதிகமாக தான் இருக்குது. இப்போ 1/2 கைப்பிடி மல்லியல் இதில் போட்டுக்குங்க. இப்போ சிக்கன் வந்து 10 நிமிஷம் தண்ணி விட்டு வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து இந்த மாதிரி இந்த கலரில் தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து மஞ்சள் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இப்போ வந்து அரை எலுமிச்சம்பழம் இதில் கலந்துக்குங்க. இப்போ 1க்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் அரிசிக்கு வந்து 1க்கு 1.5 பங்கு தண்ணி. இப்போ உப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு இந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை போட்டோம். இப்போ அரிசி நமக்கு வெந்து மேலே வரைக்கும் வரணும். மேலே வரைக்கும் வந்து 1 மூலம் சமமாக இந்த மாதிரி வந்த பிறகு குக்கரை மூடணும். இப்போ அரிசி வெந்து சமமாக வந்துருச்சு, தண்ணி இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து குக்கரை மூடியாச்சு. இப்போ ஒரு விசில் வந்தோடனே தோசைக்கல் மேலே வச்சு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். இப்போ தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அது ப்ரௌன் கலரில் நல்லா அழகாக இருக்குது. டேஸ்டியான தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி. இது மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப எப்போவும் இதே தான் செய்யணும்னு நினைப்பீங்க. வேறு எதுவுமே செய்ய மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நிறையா வந்து சின்னமன் சேர்த்துருக்கோம். சின்னமன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது.